வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். நாம் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி அதுவும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். அதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக 1/2 கப் தேங்காய். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுப்போம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாவும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நாம் இதில் உப்பு சேர்த்துடலாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். அதுக்கப்புறமா கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.